மெத்து மெத்து பொண்ணுடா அவ கோலி உரண்டா கண்ணுடா வாய திறந்தா பண்ணுடா அவ கண்ணம் பண்ணுடா. வணக்கம் நான் ஷோபா ஓத்தரஸ் பிசி பரமா ஓத்தரஸ் மிஸ்டர் ஃபார் தி வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ வேட்டையன் படத்தோட ட்ரெய்லர் வந்துருச்சு. தலைவரோட தாண்டவமாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேற லெவல் வெயிட்டிங். பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தலைவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டாருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு இருந்தீங்க. ஒன்றுமே இல்லை, அது நிறைய பேர் ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. திடீர்னு ஆயிடுச்சு இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒரு ப்ராப்பராக அவர் வந்துட்டு ஸ்கெட்யூல் பண்ணி போன ஒரு சின்ன ப்ரொசீஜர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தலைவர் இஸ் ஆல் ஃபைன். அப்போலோட அஃபிஷியல் நோட்டீஸே வந்துருச்சு. ஒரு 2-3 டேஸில் தலைவர் வீட்டுக்கே வந்துருவாருங்கிற மாதிரி. ஸோ சில் ஃபன் பண்ணுறோன்னு சொல்கிறேன். அண்ட் தலைவர் வீட்டுக்கு ஒரு 2-3 நாளில் வந்துருவார். 8 நாளில் தியேட்டருக்கு வந்துருவாருங்கிறது எனக்கு வேற வெறியா இருக்குது. இப்போதைக்கு என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. கண்டிப்பாக தலைவர் படம் போது ஹைப்பர் ஆவாங்கிறது என் சேனலில் பார்த்துருக்காரு எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஐ ஆம் பிளட்டி பம்ப்ட் அப். அண்ட் இந்த ஸ்டார் காஸ்டிங் வேற லெவல் வெறி கொண்டு இருக்குது. என்ன சொல்லிட்டு செக் அவுட் பண்ணலாம் சொல்கிறேன். 2 நிமிஷம் 39 செகண்ட் ட்ரெய்லர் செக் அவுட் பண்ணலாம் சொல்கிறேன். பட் பொறுமையாக இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி செக் அவுட் பண்ணலாம். ஆகியா we go. Nice shot. Beautiful shot. Okay. It was a brutal murder, sir. இதுதான் கிரிமினலோட ஐடென்டிட்டின்னு எதையும் ஐசோலேட் பண்ணி சொல்ல முடியல சார். மெயின்டைன் பண்ண முடியலன்னா எல்லாரும் ரிசைன் பண்ணிட்டு போங்கயா. ஒரு வாரத்துல என்கவுண்டர் பண்ணியா? ஒரு வாரம் 3 நாள்ல டிபார்ட்மெண்ட் நல்ல பேர். செல்லக்குட்டி Justice delayed is justice denied. Oh, you don't Justice is justice buried. Oh, okay. That was nice. Okay, that was nice. நேரத்தோட மதிப்பு தெரிஞ்ச ஒருத்தன் தான் சாதிக்க முடியும். இல்லைன்னா முகமூடி போடணும்னு அவசியம் கொஞ்சம் மூளை இருந்தாலும். Okay. பாப்பா வர குற்றங்கள் தொட்டதாய் மாதிரி அதை உணர விடக்கூடாது சார். அவன் கிட்ட வக்கீல் படையே இருக்கு. அவன் நெட்வொர்க்ல 2000 பேருக்கு மேல இருக்காங்க. இவ்வளவு பெரிய போலீஸ் ஃபோர்ஸ் வெப்பன்ஸ் பவர் இருந்து ஒரு கிரிமினல் அட்ரூல் பண்ணிட்டு இருக்காங்க சொன்னா அங்க போலீஸ் சரியா வேலை செய்யலன்னு அர்த்தம். சும்மா பேசிட்டு இருந்த பிரயோஜனம் இல்லை. அவரை தூக்குவாங்க. dialogue near your neck. Yo. அநீதியை நீதியான நாம் என்ன முடியும்? இன்னொரு அநீதியாலே இல்லை. Okay. அநியாயம் நடக்கும்போது போலீஸ் அமைதியா இருக்கிறத விட அதிகாரத்தை கைது எடுக்கிறது தப்பில்லை ஜட்ஜ். Dialogues very good. Dialogues வெரியா இருக்குடா. இப்படியே இருக்காரா. ஓடி பிஜிஎம் செம்மையா இருக்கு. நீங்க என்ன எந்த போஸ்ட தூக்கி அடிச்சாலும் நான் அதே போலீஸ்காரன் தான். என்கிட்ட இருந்தவனை யாராலையும் காப்பாற்ற. என்ன அழகு வர்றே. Wow. Okay, so clearly violence against women அந்த டாபிக் ரிலேட்டட் தான் இது. இப்போதைக்கு தேவையான ஒரு விஷயம், ரொம்ப சாலிடாக வந்துட்டு தேவையான விஷயம். அதுவும் ஞானவேல் சார் மாதிரி டைரக்டருக்கு கிடைக்கும்போது பயங்கர சாலிடாக பேசப்படும். அண்டு குற்றவாளி வந்துட்டு பிடிக்க ட்ரை பண்ணுறாங்க, பிடிக்க முடியலன்னு நினைக்கிறேன். இல்லை பிடிச்சிடுறாங்க, ஆனால் ஒன்றும் பண்ண முடியல, வெளியே வந்துடான்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு 1 வீக்கில் என்கவுண்டர் ஏதோ ஒன்று நடக்குது, ஆனால் வந்து என்கவுண்டர் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு வாரத்தில் பண்ணி ஆனுன்றாங்க. நீங்கள் கவலையே படாதீங்க அப்படிங்கிற அந்த ஸ்க்ரீனை அது என்னன்னு தெரியல. அதோட பிளாக் டக்கு அப்படியே திரும்பவும் தலைவர் என்ட்ரி அப்படியே இருக்காருங்க. செல்ல குட்டி ஒரு பக்கம், இவர் இன்னொரு பக்கம் பிக் பி அவர்கள், அமிதாப் பச்சன் சார். அந்த மனுஷன் வேற பஞ்சு அடிக்கிற. ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டினைட், ஜஸ்டிஸ் ஹரிட் இஸ் ஜஸ்டிஸ் பெரிட். அங்கே ஒரு பஞ்ச் அடிக்கிறாரு. அண்ட் ஒரு இன்னொரு அநீதியால் இழகிறாரு. பயங்கர இல்பி மோர் லைக் இவர் வந்து எப்படின்னா
சம்வேர் எனக்கு என்ன ஒரே ஒரு டவுட் வருதுன்னா, எங்கேயோ இவங்க 2 பேருக்குள்ள ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குமோ தோணுது. பச்சன் சாருக்கும் ரஜினி சாருக்கும் வந்து இந்த படத்தில் ஏதோ ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வேணுங்கிறதுக்காகவே 2 பேரும் முட்டிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது அப்படி இருக்கலாம், அப்படி இல்லைனா வந்துட்டு 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கலாம். பட் 2 பேரோட இப்படி மெத்தடாலஜியும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். இவர் வந்துட்டு என்ன இருந்தாலும் விசாரிச்சு பொறுமையாக தான் பண்ண அப்படிங்கிற மாதிரி, இவர் வந்துட்டு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் டப்புன்னு போட்டுருணும், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, அதுக்கு மேலே பொறுமையெல்லாம் பேசிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஜோனில் இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆர் மேபி தி 2 டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரேஞ்சர்ஸ், ஐ மீன் 2 strangers basically working in different methodologies அப்படி கூட இருக்கலாம். பட் whatever said and done, இந்த 2 பேரோட ஃபேஸ் ஆஃப் வேற மாதிரி இருக்கும் தெரியும். அது வந்து டினையே பண்ண முடியாத விஷயம். இந்த பக்கம் ஃபாஃபாவும் துஷாராவும் 2 பேரும் பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸு. ஃபாஃபா திருடன் ஓகே, பட் இந்த திருடனை வச்சு ஏதோ ஒரு ட்விஸ்ட் இருக்குங்கிற மாதிரி தோணுது எனக்கு என்னமோ ஃபாஃபாவோட கேரக்டர் அப்படியே அசால்ட்டாக வந்துட்டு போகிற ஆள்லாம் கிடையாது. ஏதோ ஒரு சால்டான விஷயம் இருந்தால் தான் ஃபாஃபா உள்ளே வருவாப்பில். ஸோ அவரும் உள்ளே இருக்கார். அண்ட் தென் அது போக மற்ற எல்லாருமே ஐ டோன்ட் நோ ராணா சார் கேரக்டர் என்ன என்னால் கெஸ் பண்ண முடியல. ஐ திங்க் ஐ ப்ராப்ளி டிடன்ட் கெட் இட் ப்ராப்பர்லின்னு நினைக்கிறேன். அவர் ரோல் என்னன்னு தெரியல. ரோஹினி மேம் வேறு இருக்காங்க, அதெல்லாம் என்னன்னு தெரியல. பட் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு அந்த ஒரு ஹெலிகாப்டர் ஷாட் ஒன்று காட்டினாங்க சரியா. ஸோ ஃபஸ்ட்டு இதெல்லாம் வந்துட்டு நான் பார்த்த சீன்ஸை வச்சு பேசுகிற விஷயம். பட் நவ் கமிங் டு த டெக்னிக்கல் ஃபேக்டர்ஸ், சினிமாட்டோகிராஃபி அவுட் ஸ்டாண்டிங் இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் அந்த க்ரௌடை காட்டின விதம், அந்த க்ரௌட் ஒரு இடத்துல பர்டிகுலர் இடத்துல மூவ் ஆகி போனாங்க, அதெல்லாம் வந்து நம்ம ஞானவேல் சாரோட ஓகேடா இந்த மனுஷன் வந்து காம்ப்ரமைஸ்லாம் பண்ணல, நம்மளை வந்துட்டு சாலிடாக இறக்கி பண்ண போகிறார். என்ன தலைவரை வச்சு ஒரு சாலிடான விஷயம் பேச போகிறாரு. பட் இட்ஸ் கோனா பி இன் ஞானவேல் சார் ஸ்டைல் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ஷாட் அது. ஸோ அங்கேயே வாஸ் லைக் ஓகே ரைட்ரா ஒரு சம்பவம் உண்டு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அங்கே அந்த இடத்துல சினிமாட்டோகிராஃபி வாஸ் நைஸ். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி அந்த ஹெலிகாப்டர் ஒரு ஷாட் ஒன்று வச்சு பயங்கரமாக இருந்துச்சு அந்த இடமே. அப்புறம் அது போக எக்கச்சக்க இடத்துல வந்துட்டு இட் வாஸ் ஐ டோன்ட் நோ தி சினிமாட்டோகிராஃபி வாஸ் அமேசிங். ஒரு தலைவரோட டைலாக் ஒன்று பேசுவோம், அப்படியே அந்த கேமரா முன்னாடி போச்சு. மனசு டைலாக் டெலிவரி செமடா அப்படியே போச்சு. கேமரா அப்படியே எப்படி அப்படியே முன்னாடி போச்சு. அது மாதிரி பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு அது ஒரு பக்கம். அண்ட் தென் ஐ கேன் கோ ஆன் தலைவரை காட்டின விதம் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. மனுஷன் செம்மையாக இருக்கார். ஐ டோன்ட் நோ அண்ட் ஐ ஜஸ்ட் லவ்ட் இட். அண்ட் அதுக்கப்புறம் ஏதோ சைடில் இப்படி திரும்பி பார்க்குற அந்த ஷாட், அந்த ஒரு ஷாட் ஆகட்டும், இட் வாஸ் ஜஸ்ட் பியூட்டிஃபுல் ஒரு பக்கம். அண்ட் தென் கட்ஸும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு என்னமோ சால்டாக இருந்த மாதிரி தோணுச்சு. எனக்கு எடிட்டிங் யார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஓபி வந்து கதிர் அவர்கள், எஸ்ஆர் கதிர் ஐஎஸ்சி அவர்கள். அண்ட் ஆக்ஷனும் அன்பறிவா ஓகே எடிட்டர் ஃபிலம்ன்றார் சார். ஓகே செம்ம மியூசிக். அனிபரோட பிஜிஎமும் நல்லா இருந்துச்சு. எனக்கு ஒரு மாதிரி பயங்கரமாக இருந்துச்சு. அந்த பிஜிஎமும் பயங்கர கேஷியாக இருந்துச்சு. ஐ திங்க் திஸ் இஸ் கோனா பி a really good one நினைக்கிறேன். அதாவது தலைவரோட சில கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் தான் இருக்கும். பட் அதை தாண்டி வந்து அவர் இறங்கி அந்த பர்ஃபார்மர் தலைவரை பார்க்கக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு ஸ்கோப்பாக இருக்குங்கிற மாதிரி தோணுது இந்த படம். I think this is going to be good. Dialogues டைலாக் ரைட்டர் யார் அவரே தானோ. டைலாக்ஸ் வேர் அவுட் ஸ்டாண்டிங். எனக்கு ஏதோ அது 1-2 இங்கே வந்ததுக்கே வந்து வேறு மாதிரி இருக்குது. ஓவராலாகவே பயங்கர ஸ்ட்ராங்காக போகும்னு இருக்குது டைலாக்ஸ் எல்லாம். ஸோ டைலாக்ஸ் அகெயின் வேர் லவ்லி. ஓகேங்க, சாட்டிஸ்ஃபைட்ரா. எனக்கு வந்து இது ஒரு மாதிரி அதான் சொல்லலை. எனக்கு அப்படியே அவ்வளோதான் ஆகலாம். அதான் சொல்கிறேன்ல, நான் சொன்ன மாதிரி 8 நாள் 1 வீக் பேசிக்கலி 8வது நாள் தியேட்டரில் இருக்கும். ஐ ஆம் பம்ப்ட் அப் அண்ட் திஸ் வாஸ் அமேசிங். இந்த செட்டப்பே பயங்கரமாக இருக்குது. அண்ட் ஒரு ரொம்ப சென்சிட்டிவான டாப்பிக்கை பெரிய ஸ்டார்ஸ் வச்சு பேசுகிறாங்க. ஸோ த ரீச் வுட் பி ரியலி குட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை உண்டு. நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கிற விஷயம் தான் நேரில். பட் இந்த மாதிரி மீடியமும் யூஸ் பண்ணி இன்னும் ஸ்ட்ராங்காக அடிக்கும் போது இன்னும் வேறு மாதிரி இருக்குங்கிற மாதிரி தோணுது. ஸோ I loved it and I am hyped. இன்னி ஒரு வாரம் 8 நாள் பார்க்குறோம். இது என்னோட ரியாக்ஷன் ஃபார் வேட்டியன் ட்ரெய்லர். உங்கள் ஏதாச்சும் எனக்கு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ முடிச்சு பார்த்து கூடிய சீக்கிரம் நான் தெரிஞ்சுக்கிறேன். மறக்காம பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நான் ஷோ சைனிங் ஆஃப். டேக் கேர் அண்ட் பீஸ்.